எங்கள் பாப்பா வந்து லாஸ்ட்டாக 11ஆந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போல் மண்ணெண்ணெயை குடிச்சிட்டா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அவங்க வாமிட்லாம் பண்ண வச்சாங்க. மறுபடி ரொம்ப கரங்கி போய் விழுந்துட்டா. எழுப்பி விட்டா, எழும்பவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏசப்பா, நான் வந்து சாட்சி சொல்கிறேன், என் பாப்பாவுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து தூங்குனா மூச்சு பெருமூச்சு இழுத்து விட்டா. ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் அத்தை மாமா எல்லோரும் ஹை கிரவுண்டு கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் எழும்பவே மாட்டேன்ட்டான். மறுபடியும் எழும்பி கொஞ்ச நேரம் நான் எழுப்பி விட்டுட்டேன். உடனே ஏசப்பா கிருபையால் ஒன்றுமே செய்யலை. அப்புறமா குழந்தைங்க டாக்டர்கிட்ட போய் மறுநாள் காட்டினேன். 2வது நாள் இல்லை 3வது நாள் தான் இருமல் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா கிருபையால் அன்றைக்கி ஈவினிங்க்கு அப்புறம் ஒன்றுமே செய்யலை. இதுவரை ஆச்சு, இருமல் எதுவுமே வரல. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு போன வாரம் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம். சபைக்கு கூட வர முடியாது. ஆராதனையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையால் சர்ச்சுக்கு வந்துட்டேன். சர்ச்சுக்கு வந்து என்னால் இருக்கவே முடியாது. ஒரு பயங்கரமான சோர்வு, அசதி, என்ன பண்ணுதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலவீனமாக இருந்துச்சு. கண்ணீரோடு ஜெபம் பண்ண, ஏசப்பா இந்த பலவீனம் மாறணும், நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் அடுத்த வாரம் நான் சாட்சி சொல்லிடுவேன்னு பொறுத்தனையோடு ஜெபம் பண்ணிட்டு போனேன். பாஸ்ட்டும் கடைசியில் சொன்னாங்க, பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே எனக்கு புது பலனையும் கிருபையும் தந்தார். எங்கள் அம்மாவுக்கு வந்து பித்தப்பைக்கல்ல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடித்த உடனே டாக்டர் வந்து இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அந்த கொஞ்ச நேரத்தில் அடுத்த நாள் நைட்டு ரொம்ப முடியாமல் ஆகி எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எதனால் இப்படி பண்ணுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வேறு ஒன்றும் பண்ணல, ஆண்டவர் நீங்கள் தான் பார்க்கணும், நான் எங்கள் அம்மாவை ஒரு சாட்சியை வந்து நிறுத்துங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோடு ப்ரேயர் பண்ணால் கர்த்தர் ஆசீர்வாதமாக எங்கள் அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு வர டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. எனக்கு வயிறு வலியாக இருந்தது. ஜெபம் பண்ணேன். எனக்கு ஏசப்பா சுகம் தந்துட்டார். எனது பையனுக்கு 3 நாள் காய்ச்சலாக இருந்தது. 6ஆந்தேதி அன்னைக்கு அவனுக்கு லாஸ்ட்டு செமஸ்டர் பரீட்சை. நீ போய் பரீட்சை எழுதிடுவேடான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொன்னான். அந்த 3 மணி நேரத்தில் கர்த்தர் கிருபை பண்ணி அவனுக்கு காய்ச்சல் இல்லாமல் நல்ல முறையில் பரீட்சை எழுதி வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு காய்ச்சல் வந்துட்டு உடனே ரத்தம் டெஸ்ட்டு பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு கேட்டான். சரி போன்னு பக்கத்து கிளினிக்கில் அனுப்புனேன். ரத்தம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தோடனே இப்போ சொன்னான், எனக்கு டெங்கு காய்ச்சலப்பா அப்படின்னா. டாக்டர் சொன்னாங்க, டெங்கு காய்ச்சலுக்கு உங்கள் அப்பா அம்மாட்டையும் கேட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடு அப்படின்னாங்க. ஆஸ்பத்திரியில் என் மனைவி வந்து அட்மிட் பண்ணிட்டான், நான் இல்லை. அந்த அன்றைக்கி டாக்டர் சொன்னாங்க, உனக்கு வெள்ளை அணுக்கள் வந்து குறையாக இருக்கப்பா, 1,50,000 அணுக்கள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், உனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் போன வாரம் சர்ச்சுக்கு 2வது ஆராதனை வந்தேன். அப்போ பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, ஆராதனை முடிஞ்சு உங்கள் விண்ணப்பத்தை ஊழியக்காரங்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. ஊழியக்காரர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். சாயந்தரம் போனேன், கிளினிக்கு போனேன். அப்போ டாக்டர் வாசலில் வந்து சொன்னார், உங்கள் பையனுக்கு வெள்ளை அணுக்கள் கூட்டிகிட்டியா, செவ்வாய்க்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.